ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னைக்கு மணாலியில் 2வது நாள். நான் முதல் நாள் ஓரளவுக்கு உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன். என்னால் அவ்வளோதான் vlog எடுக்க முடிஞ்சு. ஏன்னா 2 நாள் நான் சரியாக தூங்கலை. இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கிட்டு மணி இப்போ கரெக்டாக 10:30 ஆகுது. ஃபுல்லாக அப்படியே ஒரு மணாலியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல. அதாவது யாரெல்லாம் மணாலி வர்றவங்களோ அவங்களுக்கு எங்கே ஸ்டே பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது குருத்வாராவில் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சும்மா என்ன மாதிரி பசங்களாக இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டே பண்ணலாம். வெறும் 100 ரூபா தான். அதுவும் நீங்கள் மேக்ஸிமம் வெறும் 3 நாள் தான் அங்கே ஸ்டே பண்ண முடியும். ஸோ அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே காட்டுறேன். அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி கூட நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தரம்சாலா இருக்குது. தரம்சாலாவில் மேக்ஸிமம் 200 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட லொக்கேஷனையும் நான் அங்கே போயிட்டு காட்டுறேன். அது எங்கே இருக்குன்னா அதுவும் இங்கே மால் ரோட்லேருந்து வெறும் ஒரு 200 மீட்டர் தூரத்துலேயே இருக்குது. அந்த லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தருவேன். ப்ளஸ் அங்கே டேரெக்டாக அங்கேயும் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே போயிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலில் நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம். இப்போ சாப்பிட்டா தான் ஒரு 3 மணி வரையும் நம்ம நல்லா சுற்றிட்டே இருக்கலாம். ஸ்னோ பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, நீங்கள் மணாலியில் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு டஸ்டியான ஒரு ஸ்னோவை தான் நீங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் ரொம்ப ஒரு டஸ்ட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் காஷ்மீர் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்னோவை பார்க்கலாம். இங்கேயுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்னோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே பாருங்கள் மேலே தெரியுதுல்ல, அது மாதிரி ரோத்தாங் பாஸ், அந்த சொலாங் வெல்லி இந்த சைடு போகணும். और भाभी कैसी है? मुझे याद है क्या है? आलू परोठा है, एक आलू परोठा एक ஆம்லேட். உருளைக்கிழங்குக்கு இங்கே ஆலு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக பகல் ஃபுல்லாக நம்ம சுத்த போகிறோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு, சூப்பராக இருந்தது. மேக்ஸிமம் 150 ருபீஸ்லேயே முடிஞ்சு. ஸோ வாங்க வெளியில் போகலாம். இவர் பஞ்சாபி. இவங்க கல்யாணம் பண்ண பொண்ணு ஹிமாச்சல் பிரதேசில் கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னார். ஸோ நான் இவங்கள்ட்ட கேட்டேன், வேறு எதுவும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஹிமாச்சலில் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், சிரிச்சுட்டே சொன்னார், ஏன் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக பொண்ணு இருக்குது, நான் உங்களுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே உள்ள பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மோஸ்ட்டாக செம ஒரு அழகாக இருப்பாங்க. நான் நிறைய வீடியோலேயே காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்காக நீங்களும் வந்துடாதீங்க இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு. இவங்க ஒய்ஃபு இங்கே ஹிமாச்சலி, இவர் பஞ்சாபி. இவங்க ஒய்ஃபு இதை பண்ணலை, அதை பண்ணலை, அது ரெடி பண்ணலை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு கிளியராக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்ல காமிச்சல அதோட ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நிறைய ஸ்னோ இருக்குது. வாங்க இதை பார்க்கலாம். ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஸ்னோ லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு. மெல்ட் ஆகிருக்கிறதுனால நல்ல ஒரு ஈரப்பதமாக இருக்கும். ப்ளஸ் வலிக்கி விடுது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக இன்னும் ஒரு 2 மணி நேரம் வெயிலில் இருந்தது அப்படின்னா நல்லாவே மெல்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், பயங்கர ஒயிட்டாக இருக்குங்க ஸ்னோ. அந்த சன்லைட்டுக்கும் அதுக்கும் இதில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி கண்ணே அப்படியே பயங்கரமாக கூசுது. வைஸ் இந்த ஹோட்டலில் அந்த மரம் விழுந்து சேதப்படுத்தியிருக்கு பாருங்க, அப்படிங்கப்பா. அதனால இந்த பாதை கொஞ்சம் இவங்க அப்படியே போட்டு வச்சுட்டாங்க. ஸ்னோ இருக்குது, பயங்கர ஸ்னோவாக இருக்குது. ப்ளஸ் இந்த பாதையில் கொஞ்சம் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பாருங்கள், அந்த மரத்தை துண்டு துண்டாக அறுத்துருக்காங்க பாருங்கள். மேலே விழுந்திருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இதெல்லாம் பயங்கரமாக உடஞ்சிருக்கு. நான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து காட்டுறேன். அங்கே பாருங்கள், இன்னும் அந்த மரம் அப்படியே இருக்குது பாதி மேலே. அப்படி இங்கேயும் பார்த்தீங்களா வேலை நடந்துகிட்ருக்கு. எல்லா ஸ்னோவையும் அந்த மண்வெட்டி மாதிரி இருக்குல்ல, அதை வச்சுட்டு அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்னோ யஹான் தக் தாக்கியா पहले
இது வந்து ரோடு, அந்த ரோட்டில் இவ்வளோ தூரம் வந்து பனி இருந்திருக்கு. அப்படின்னா பார்த்துக்குங்க, இதெல்லாம் வந்து அவங்க வந்து எடுத்துட்டாங்க, பனியெல்லாம் வந்து மாதிரி அங்கே பாருங்கள் தூக்கி போட்டுட்ருக்காங்க பாருங்கள். अभी इसके बाद कोई स्नोफॉल नहीं होगी ना? ஸோ இதுக்கப்புறம் ஸ்னோஃபால் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ யாராவது நீங்கள் வர்றவங்களும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க. ஸ்னோஃபாலை பார்க்கணும் அப்படின்னா, மணாலி வர்றீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஸ்னோஃபாலை பார்க்க முடியாது நீங்கள். மேலே அந்த ரோத்தாங் பாஸு, சொலாங் வேலி இந்த சைடு போனீங்க அப்படின்னா ஸ்னோஃபாலை பார்க்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஸ்னோஃபால் இங்கே மணாலி இந்த டவுன் ஏரியாவில் ஸ்னோஃபால் வந்து இருக்காது அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் வில்லேஜ் சைடு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கேன். ஆனால் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஏன்னா நிறைய இடத்துல ரோடு வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்னோவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க, வலிக்கி விடும் அப்படிங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி வில்லேஜ் சைடு போனோம் அப்படின்னா அங்கேயும் நிறைய ஸ்னோ இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்ட்ரீமாக வந்து வழுக்குது. ஐயோ இங்கே பாருங்கங்க, கார் வந்து இந்த சைடு விழுந்திருக்கு. ஸோ கொஞ்சம் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எந்த அளவுக்கு இந்த இடத்துல ஸ்லிப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. PB அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, 01C0050. வண்டி வந்து இந்த சைடு விழுந்திருக்கு. இப்போ இந்த ஹோட்டலோட ரெண்டெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம போயிட்டு கேட்டோம் அப்படின்னா 200 300 கூட வந்து ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா இதில் மக்கள் வந்து இந்த இடத்துல ஏறி போகிறதுக்கே ரொம்ப கம்மியான மக்கள் தான் போவாங்க. அதனால் அவங்களுக்கே தெரியும் வேறு யாரும் எந்த கஸ்டமரும் வரமாட்டாங்க. ஒரு சில வர்ற கஸ்டமரை நம்ம வந்து கொஞ்சம் 200 300 கூட ஸ்டே பண்ண விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க சொல்லுவாங்க. அப்படியே இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இந்த அக்கா போயிட்டுருக்காங்கல்ல, இவங்கள்ட்ட கேட்டேன். இவங்க வந்து பக்கத்தில் மேலே இருக்கல வீடு, அந்த வீடு தானா. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கார் வந்து கவிழ்ந்து கிடக்கல, அந்த கவிழ்ந்து கிடக்கல உள்ற. ஸோ அது வந்து இந்த ஹோட்டல்லேருந்து போன கஸ்டமரோட கார் தானா. இந்த பாருங்கள், இதுலேருந்து போகும்போது தான் வந்து கார் வந்து கவிழ்ந்தது அப்படிங்கிறாங்க. ஓ ஐயா, ஐயோ இந்த இடத்துட்டு கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, அங்கே போக வந்து பயங்கரமாக வலிக்கி விடும். நம்ம இங்கே சைடு மேலேயும் ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த சைடு போக வேணாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஓரளவுக்கு போனதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் வந்து கட் ஆயிரும். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போக முடியாது. இந்த சைடு நம்ம போய் பார்க்கலாம். இங்கெல்லாம் வந்து ரிவரே வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்குங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து ஆறு. ஆனால் ஆறு எவ்வளோ ஒரு ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க அங்கெல்லாம். ஆனால் தண்ணி வந்து ஓடிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஓரளவுக்கு நல்லா ஒரு பாருங்க அங்கெல்லாம் எவ்வளோ பனி வந்து படர்ந்துருக்குன்னு. இதெல்லாம் நல்ல ஒரு பியூர் ஸ்னோவாக இருக்குது. அந்த ஆற்றுல உள்ள பாறை கற்கள் மேலெல்லாம் வந்து பனி படர்ந்துருக்குங்க. அதை போய் காட்டணும் அப்படின்னா எனக்கு வந்து எந்த வழியில் போகிறதுன்னு தெரில. இதில் போய் அப்படியே அங்கிட்டாலாம் சுற்றி வரணுமா, இல்லை எங்கே ஒரு பாதை போகுது இதில் போகணுமான்னு தெரில. வேணா இதில் போய் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். கீழே வந்து கார்லாம் இருக்குது. அந்த கார்லாம் எடுக்கிறதுக்கு இன்னொரு 1.5 மாதம் ஆகும். ஸோ அங்கே கீழே ஒரு பொண்ணு நடந்து போயிட்டுருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்கேருந்து நடந்து வந்தாங்க. அதான் எனக்கு ஒரு டவுட்டு, இது வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒன்றுனா வலிக்கு விடும் பயங்கரமாக தான் யோசிக்கிறேன். இதில் வலிக்கி விட்டுச்சு அப்படின்னா நல்லா வலிக்கிட்டு அங்கே போவோம். அங்கே போய் தான் நம்ம வந்து எந்திரிக்கலாம். வேணாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் அப்படியே அங்கே இந்த சைடு திரும்பிடுறேன். கைஸ், அது ஏன் ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம வந்து திரும்பி அப்படியே போகலாம் கொஞ்சம் தூரம். வேறு எங்கேயாவது கிராம பகுதிக்கு நான் சொன்னல பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு ஏரியா. அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்துட்டோம். அங்கே பாருங்கள் எல்லாம் எப்படி வந்துட்டு இருக்காங்கன்னு, சறுக்கி விளாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க எதுவும் விளையாடுறாங்க அப்படின்னு, நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், இதில் நான் பட்ட பாடு இருக்கு இறங்கி வர்றதுக்கு. அதனால தான் நான் கேமரா ஆஃப் பண்ணேன். அங்கே பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னு. இந்த வழியில் வந்தால் கூட ஓரளவுக்கு நல்லா வந்துடலாம். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள்.
எவ்வளோ ஒரு கிரிப்பான ஷூவாக இருந்தாலும் இதில் வந்து வழுக்கும். நம்ம ஊரில் மாடுகள்லாம் வெயிலை நல்லா தாங்கும், ஆனால் குளிரை தாங்காது. ஆனால் இங்கே உள்ள மாடுகள் குளிரை நல்லா தாங்குது, ஆனால் வெயிலை தான் தாங்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஒரு பனி வந்து படர்ந்துருக்கு பாருங்கள். அந்த பனியில் மாடு வந்து வெளியில் நின்றுட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அங்கே சைடு ஃபுல்லாக நிறைய மாடுகள் இதே மாதிரி வந்து வெளியில் தான் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே இங்கே உள்ள வில்லேஜ் சைடு வந்திருக்கோம். நிறைய வீடுகள்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, எல்லா சந்து பொந்து எல்லா இடத்துலையும் வந்து பனி வந்து கொட்டியிருக்கு. நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே உள்ள வீடெல்லாம் அடேங்கப்பா ஃபுல்லாக வந்து பனி படர்ந்துருக்குங்க. ஆனால் மழை மாதிரி படர்ந்துருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் அப்படின்னா, நல்லாவே வந்து ஒரு சாலிடாக இருக்குது. இது காலை வச்சு நடக்கிறதுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது, வலிக்கி விடுது பயங்கரமாக. இந்த மாதிரி ஆத்தோரம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் அண்ட் டேபிளை போட்டுட்டு மேகி, ஆலு பராட்டா, மோமோஸ் இது மாதிரி விற்றுட்ருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. ஒரு வியூ பாயிண்ட்டோடு உட்காந்து அழகாக சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வரலாம். அங்கே பாருங்கள், நிறைய பேர் அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் பார்த்தா ஆறு, இதுவுமே ஆறு தான். தண்ணி கம்மியாக ஓடிட்டு இருக்கிறதுனால அப்படி உங்களுக்கு தெரியுது. ஸோ தண்ணி வந்து ஃபுல்லாக போணுச்சு அப்படின்னா இதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஆற்றை கடந்து போகிறதுக்கு சின்ன சின்ன பாலம் மாதிரி இவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்க கட்டையில். இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய காமிச்சிருப்போம். ப்ளஸ் வந்து இன்னொரு தடவை நான் வந்து காமிக்கிறேன். பக்கத்தில் இந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கு. ஃபஸ்ட்டு என்னை பார்த்துச்சு, அதுக்கப்புறம் நான் வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணவும் கேஷுவலாக வந்து உட்காந்துருக்க மாதிரி மூஞ்சி அங்கிட்டு திருப்பிக்கிருச்சு. தண்ணி வந்து சரியான ஒரு ஜில்லுன்னு இருக்கும். வேணா நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்பா பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. ஸோ ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து அங்கே போயிட்டுருக்கோம். அந்த பசங்க இருக்காங்கல்ல, ஸோ நான் வந்து சிங்கிளாக வந்து எப்போ ட்ராவல் பண்ணாலும் எனக்கு வந்து ஃபோட்டோ என்ன யாரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பசங்களை வந்து பிடிச்சி வச்சுட்டு ப்ரோ என்ன ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். பயங்கரமாக குளிர் பயங்கரமாக இருக்குங்க. அடுத்த மாதம் யாராவது பிளான் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்த மாதம் வந்து இந்த மாதிரி ஸ்னோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது. நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே வேறு இடத்துக்கு போகலாம் வாங்க.
கைஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து மால் ரோடு, அதாவது மணாலியில். நம்ம வந்து முதல்ல ஒரு கிளிப்பு போட்டோம்ல, அதுக்கப்புறம் நான் ஒரு 2 மணி நேரம் நான் வந்து பிரேக் எடுத்தேன். கிட்டத்தட்ட கோப்ரோலையும் சார்ஜ் முடிஞ்சு, அதுக்கப்புறம் மொபைல் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நானுமே வந்து கீழே விழுந்துட்டேன் அந்த பனியில் வலிக்கு. இங்கே பாருங்கள், கையில் கூட காயம்பட்டுருக்கு. ஸோ நான் இவங்க எதுக்காக இந்த மால் ரோட்டுக்கு வந்தேன் அப்படின்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன்ல அந்த தரம்சாலாவை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பசங்க யாராவது வந்தீங்க அப்படின்னா வெறும் 200 ரூபாயில ஸ்டே பண்ணலாம். அது வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, இங்கே ஹெச்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல மணாலி. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆப்போசிட் சைடில் இங்கே ஐபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த ஐபேக் அப்படிங்கிற ஒரு பக்கத்துலேயே சந்து போது பாருங்கள், அந்த சந்துலேயே போகணும். வாங்க போகலாம். மேலே போட்டிருக்காங்க பாருங்க, ஐபேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்து பக்கத்தில். இங்க பாருங்க, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் ஒரு 100 மீட்டர் கூட கிடையாது. வந்தாச்சு நம்ம மேக்ஸிமம். இங்க பாருங்க, ஸ்வீட் கடை இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த தரம்சாலா இருக்கு. இதுதான் அந்த தரம்சாலா பாருங்க. வாங்க அப்படியே உள்ள போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதையும் நோட் பண்ணி வச்சுங்க, அந்த தரம்சாலாவுக்கு முன்னாடி இந்த மணாலி ஸ்வீட் அப்படிங்கிறத. ஏன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. பாருங்க, மணாலி ஸ்வீட் அண்ட் பேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த இடத்துக்கும் முன்னாடி இதுதான் அந்த தரம்சாலா. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா வெறும் 200 ரூபாய் என்னமோ சொன்னாங்க. இன்னும் நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு சொல்கிறேன். ஸோ கைஸ், நான் வந்து 200 ரூபா அப்படின்னு சொன்னல, அவ்வளோதெல்லாம் கிடையாது தான், வெறும் 80 ரூபா தானா. இதுதான் வந்து அந்த தரம்சாலா. ஸோ ரூம் வந்து அங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு ரூமு. பாத்ரூம் அண்ட் டாய்லெட் வந்து அட்டாச் கிடையாது. 80 ரூபாயில் ஒரு ரூம் அப்படிங்கிறாங்க, 90 ரூபாயில் அப்படிங்கிற ஒரு ரூம் அப்படிங்கிறாங்க. வெறும் 10 ரூபாயில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு தெரியல. வாங்க அந்த சைடு போய் காட்டுறேன். ஃபுல்லாக வந்து ஸ்னோ வந்து கவர் ஆகிருக்கு. 80 ரூபா அப்படிங்கவும் உங்களுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது 80 ரூபாயிலலாம் ரூம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிடைக்குது இங்கே மணாலியில். கண்டிப்பாக நீங்கள் பாய்ஸ் யாராவது வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க. ஆனால் ஃபேமிலி கூட இங்கே வந்துடாதீங்க, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு கம்ஃபர்டபுளாக அங்கே வந்து இருக்க முடியாது. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வருவீங்க. ஸோ பசங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவானுங்க. அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நான்லாம் வந்து அந்த குருத்வாராவில் இருக்கேன். குருத்வாராவில் வெறும் 100 ரூபா தான். குருத்வாராவில் கூட நான் வந்து அந்த டார்மெண்ட்ரி டைப்பில் இருக்கேன். இது கூட வந்து பர்சனல் ரூம் கொடுக்குறாங்க. ஓப்பன் எப்போ தெரியுமா? ஆஃபீஸு அங்கே பாருங்கள், அங்கே ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் காலையில் 8 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி 7 மணிக்கு இல்லை 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்காது. அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். 8 மணிலேருந்து நைட்டு வந்து 8 மணி வரையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து வந்துங்க. ஸோ இதை காமிக்கிறதுக்காக தான் நான் மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துக்கு வந்தேன். இதுக்கப்புறம் நான் குருத்வாரா சொன்னேன்ல, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நேராக வந்து நான் தங்கியிருக்கல குருத்வாராக்கு, அங்கே தான் போகிறேன். அது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டார்மெண்ட்ரி டைப்புங்க. அது உங்களுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது, ரூம் வெறும் 80 ரூபாயில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட யாருங்க 80 ரூபாய்க்கு ரூம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் 200 ரூபா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 80 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அப்பா, அங்கெல்லாம் ஸ்னோ பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் வந்து பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது. கைஸ், இதுதான் வந்து குருத்வாரா. நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொன்னல, அது வந்து இதுதான். இதில் வந்து ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு 100 ரூபா தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே கூட வராதிங்க, நேராக வந்து அந்த நான் சொன்னல தரம்சாலா, அங்கே போனீங்க அப்படின்னா 80 ரூபா தான். ஆனால் ரூம் பர்சனல் ரூம் கிடைக்கும். இங்கே வந்து பர்சனல் ரூம் கிடையாது. ப்ளஸ் வந்து என்னென்னா ஒரு டார்மெண்ட்ரி டைப்பில் எல்லாருமே ஒரே இதில் தங்குவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. உள்ளே அந்தளவுக்கு ரூமும் அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் பெட்ரு என்னென்னா நீங்கள் வந்து அங்கே போயிருங்க, அதுதான் பெட்ரு. ஸோ நாளைக்கு நான் இங்கேருந்து காலி பண்ணிவிட்டு அங்கே போயிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா கையில் நிறைய ஜாமான்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன். பேக் இருக்குது பின்னாடி. ஸோ இதுக்கப்புறம் நான் இடத்துல இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி நீங்கள் வந்து நாளைக்கு பார்ப்பீங்க. பாய் பாய்.